ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழகத்தில் இரு திராவிட கட்சிகள் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட பல இக்கட்டான சூழ்நிலையில கூட எலெக்ஷன்ஸை சந்திக்கும் போது அதிமுகவோட அந்த கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது மெஜாரிட்டியா பாதித்தது இல்லை. ஆனா இப்போ 2026 தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி அப்படின்ற தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க. கள சூழ்நிலை அப்படி இருக்கா, இல்ல அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்களா? ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு, அது அவருடைய சொந்த விருப்பம். யதார்த்தமான உண்மை எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டி என்பது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது தெளிவாக இதை எடுத்துச் சொல்லுகின்றோம். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு கால ஆட்சியிலே இன்றைக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வரவில்லை. இன்றைக்கு மக்களோட ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் கொடுமைகள், இன்றைக்கு பல்வேறு போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இப்படி பல தரப்பிலிருந்தும் போராட்டத்தை இந்த அரசு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டிருக்கின்றது. ஆகவே நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். பெரும்பான்மையோடு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.